இந்த எபிசோடு இது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பழமொழியை நோக்கி போக போகுது. நிச்சயமாக இந்த எபிசோட கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பசிங்கிற உணவுக்கோசரம் தான் இங்கிட்டு அங்கிட்டும் ஓடி வாழுது. நம்ம எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் நம்ம பசியாக இருக்கும்போது நம்மளுக்கு பசியை தவிர வேறு எதுவும் முக்கியமாக இருக்காது. கரெக்டாக இதை தான் நம்ம அவை கழுவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசி வந்திர பத்தும் பறந்து போகும் சொல்லிடுறாங்க. அந்த பத்து என்னன்னு யாராவது இன்னைக்கு கேட்டிருக்கீங்களா? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இது எபிசோட் நம்பர் 10, பசி வந்திர பத்தும் பறந்து போகும், த நியூ எக்ஸ்பிளனேஷன். அதான் அவை கழுவி தான் சொல்லி வச்சேன். நீ என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, இருங்க சொல்கிறேன். எப்படி ஒரு அழகான பறவையை வானத்தில் அண்ணாந்து பார்க்கும்போது, இந்த பறவையை பார்க்கும்போது பின்னாடி இருக்க பெரிய வானம் மறையுதோ, அதே மாதிரி பசின்னு ஒன்று வந்துட்டா நம்மளுக்கு சுற்றி இருக்க அந்த உலகம் மறைஞ்சிரும். கரெக்டாக? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பசிங்கிற உணர்வு வயிற்றுலேருந்து வரும்போது நம்மளோட உலகம்தான் மறையும். அது சோறு போட்டு மீட்டி எடுத்துக்கலாம். அதுவே கொஞ்சம் ஏறி நாக்குக்கு போச்சுன்னா அது ருசியாயிடும். இன்னும் கொஞ்சம் ஏறி தலைக்கு போச்சுன்னா அது போதையாயிடும். அது தலைமீறி போச்சுன்னா பசிக்கோசரம் வாழ்கிற நம்ம போதைக்கோசரம் வாழ்கிற மாதிரி ஆகிடும். பசி வயிற்றில் இருக்கும்போது உலகத்தை தான் மறப்போம். அதே பசி தலைக்கு மேலே இருக்கும்போது போதையாகி இந்த உலகத்தை மட்டும் மறந்ததோடு இல்லாமல் தன்னையே மறந்துடுவோம். அப்புறம் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது அம்மாவா, அப்பாவா, தங்கையா, அக்காவான்னு தெரியாமல், அப்புறம் நம்ம இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச இந்த பத்தையும், அதாவது மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாமை, காமம் எல்லாம் காற்றுல பறக்க விட்டு பசியாக இருந்த நம்ம பட்னியாகி நம்ம புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி நான் தான் பெணாத்தின்னு ஒரு சமூக கழிவாக தான் ஆகும். ஸோ நம்மளோட கவிஞர் கண்ணதாசன் சொன்ன வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது இருப்பார். ஸோ பசி வயிற்றில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பசி நாக்குக்கு போச்சுன்னா அது ருசியாயிடும். அதுவே தலைக்கு ஏறிச்சுன்னா அது போதையாயிடும். அது தலை மீறி போச்சுன்னா ஐ எம் சாரி, இந்த பத்தும் பறந்து போய்டுன்னு சொல்லி, பசிக்கோசரம் சாப்பிடுங்க, ருசிக்கோசரம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் இந்த கிளிப்பிங்கோட முடிச்சுக்கிறேன். சரி, சிவரஞ்சனியே பாடுறேன். விஸ்கி வேணும்.